நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் அம்மாவா, நீ தான் அப்பாவா? நான் தான் வீட்டுல சோறு போயிருப்பேனா? அப்பனா நான் வேலைக்கு போயிட்டுட்டா? ஏய் சோறு கேடி. அப்பாடி வேலை முடிஞ்சு வந்த இந்தாடி பூ. வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஐயோ பாவம், முகமெல்லாம் வேர்த்திருக்கு. வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சாச்சு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா? என்னங்க குழம்பு? சாப்பிட்டாச்சு, படுக்க போட்டு படுப்போமா? யாராவது சாப்பிட்டானே படுப்பாங்களா? பின்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே படுப்பாங்க. அது உங்க வீட்டுல எங்க அப்பா சாப்பிட்ட உடனே படுத்துருவாரு. சரி படுத்துக்கோங்க வா. படுத்தாச்சு, அப்புறம் வழக்கு அடிக்கணும். விளக்கு அடிச்ச அப்புறம் தெரியலையே. சரி வா, சரி தூங்கு. சரி என்னடா சின்ன குட்டை, என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? அவங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறாங்க. விளையாடலாம் தான் பாக்குற, வரமாட்டேன்டால. அப்படிதான் மாமா, எப்ப பார்த்தாலும் சண்டை. நீதாண்டி சண்டை, சனியனே, மூணு கைதிகளோட சேருவியா? நீ ஏண்டி அவனை அடிச்ச? நான் அடிக்கலாமா, அவன் தான் என்ன அடிச்சான். மேரி அக்கா வேணா கேட்டு பாருங்கம்மா. எந்த மேரி? பட்டணத்துல படிச்சிருக்காங்களே அந்த மேரி அக்கா, அவங்கள வேணா கேட்டு பாருங்களேன். அவன் ஏண்டி அங்க வந்தா? அவங்களும் வச்சானவும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எந்த விச்சு? அந்த மாமி வீட்டு விச்சு. சின்ன சின்னத்துக்கு பாக்காம சொல்லாதுமா. மேரி எங்கிட்ட படிச்ச பொண்ணு, எனக்கு தெரியாதா? மாதா கோவில்ல பிரார்த்தனை கீத கூட பாட தெரியாத பொண்ணு பிராமண வீட்டுல போய் பாட்டு கத்துக்கிறப்பவே என் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் சொல்ல வந்தேன். எங்க மேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க சொல்றீங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்து கண்டிச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மனசு கேட்கல, அதான் சொல்ல வந்தேன். நான் வரட்டுமா? டீச்சர், இந்த விஷயத்தை வெளியில போய் சொல்லிடாதீங்க. ஐயோ, என்ன எழுத்து இப்படி பேசிட்ட? நான் அப்படிலாம் சொல்லுவேனா? இல்லவே இல்லம்மா, நான் வரேன். தம்பி, அம்மா இல்லீங்களா? அம்மா. என்ன விச்சு? என்னப்பா? எலிசம்மா உங்களை கூட்டு வர சொன்னாங்கம்மா. பேரி வரலையா? இனிமே பாடம் வீட்டுல தானே, வர்றப்ப 6 மணி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. சரி, இதோ வந்துட்டேன். சரி. அலை பாயுதே கண்ணா, எல் மனம் அலை பாயுதே. அலை பாயுதே கண்ணா, எல் மனம் அலை பாயுதே. உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா, எல் மனம் அலை பாயுதே. என்ன பண்றதுன்னே தெரியலடா. எப்படி அவளை சந்திச்சே ஆகணும். நாகரிகமான டவுன்ல இருந்தாலாவது காதலியோட டெலிபோன்ல பேசியிருக்கலாம். நாம தான் பட்டிக்காட்டுல பிறந்து தொலைச்சிட்டோமேடா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலாவது அண்ணன் வீடு தூது புறா வீடு தூது விட்டுருக்கலாம். டேய், நாம குரங்கு வீடு தூது அனுப்பிச்சிட்டோம்டா. குரங்கு? அதான் நீ இருக்கியாடா. அண்ணே, உங்க மூஞ்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? போய் பாருங்க, குரங்கு யாருன்னு புரியும். பாக்காமலே சொல்றேன், நீதாண்டா குரங்கு. நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. நீதானா குரங்கு? நீதாண்டா குரங்கு. டேய், ஏன்டா ஓட்ட ஹார்மோனி மாதிரி லொட எடுக்கிறீங்க? குரங்கு யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஐடியா வந்துச்சு.
மா வண்டி வந்துடுச்சு. டியூஷன் சொல்லி விடுங்க போல. போகணும்பா. நீ சாப்பிட்டா தானே போக முடியும். சீக்கிரமா சாப்பாடு போடு. போட்டா தானே சாப்பிட முடியும். நீ வந்தா தானே சாப்பாடு போட முடியும். சீக்கிரம் வா. வர வர ரொம்ப படுத்துற நீ. Mama pa 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 pa, gama pa gama ga sa, ni ni sa ga 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 sa sa, ni ni sa ga ga mama pa, sa sa ni ni pa pa mama ga ga sa sa ni ni sa. பிழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசிக் கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. போலாமா? 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 என்ன வச்சோ பூசாரி மாதிரி? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு மாளி அமாவாசை. மனசுல நினைச்சது ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டா உடனே நிறைவேறும்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்லையா? ஓஹோ, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல மேரி, நீ பாஸ் ஆயிட்டா உடனே உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால நீ ஃபெயில் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட.
பிரார்த்தனை நிறைவேறணும்னு நானும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மேரி, நீ தப்பா நினைக்கலன்னா சொல்லு வச்சு. கர்த்தர் எப்படி பிரார்த்தனைக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? என்ன வச்சு இப்படி கேட்டுட்ட? ஜீசஸ் இஸ் கிரேட். கர்த்தர் கருணையே உருவானவர், இரக்கமே வடிவானவர். எங்க சாமி எல்லாம் கூட அப்படிதான். இந்த காளிதான் கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்தம். சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா தனி த 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 தனி நி நி க த த ம த த த ம ம நி க த த ம த த த ம ம ம நி த த ம த த ம நி த த நி க த நி த ம த ம த த ம நி த த நி க த நி த ம த த நி த த ம த த நி த இந்தாமா மேரி, உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு. நாளை காலையில மெட்ராஸ் போறோம். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தயார் பண்ணிக்க. அப்ப நான் வரேங்க. புறப்பட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. எலிசி, இந்தாங்கம்மா. ஒண்ணும் இல்ல, 2 நாளையில மேரிக்கு காலேஜ் திறக்கறாங்க. நாளைக்கு மெட்ராஸ்க்கு போறா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைக்காதீங்கம்மா. இது சம்பளம் இல்ல, நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சே, நான் அப்படி நினைக்கலைங்க. சங்கீத பரம்பரையில பிறந்த குழந்தை கூட சரளி வரிசை பாடுறச்சே சரிக்கு விழுந்துடும். ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா, இது ஒரு அசுர சாதனை தான். காளிதாச நாக்குல அன்ன பராசக்தி ஓம்னு எழுதினதா சொல்லுவா. இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாலோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வீகத்தையே உணர்றேன். அந்த பொண்ணோட பாடம் பாதியில நிக்கிறதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாடம் பாதியில நிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாட்டே கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அம்மா, 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 என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா.
என்ன இது எங்க எப்படி ஓடி வர இல்லண்ணா உங்களை பார்த்தேன் அதான். நல்ல பொண்ணுமா நீ வா போலாம்